ஆமாம் பண்ணிக்குவாங்க. சரி ரைட்டு. போன வீடியோவில் வந்து இதுதான் மன்சூர் மாமனுடைய பொண்ணு. அவ்வளோதான். இதுதான் நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் மக்கள் விரும்புவாங்க. கறி எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். போட்டு விடுங்க அத்தை. அப்படி பாருங்க மக்களே, உள்ள வந்து வாத்துக்கறி, வெட்டி வச்ச வாத்துக்கறி உள்ள போட்டாரு. வெட்டி வச்ச வாத்துக்கறி பாருங்க மக்களே, அவங்க பேச ஸ்லாங் மட்டும் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கு. அப்புறமேல் மாமனை பேச வைக்கிறேன். மாமா பேர் என்ன மாமே? நடராஜ் மாமே. சிம்ம ராசினாலே அப்படியா? போடு தகிட இங்க பாருங்க மக்களே, வில்லேஜ் ஸ்விம்மிங் பூலு வேற மாதிரி செம்மையா இருக்குதுங்க மக்கள். இங்க பாருங்க மக்கள், அட்டா என்ன கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா பிளாக் கலர்ல. இங்க பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு பார்த்துக்கது. எப்படித்தான் இவ்வளோ டேஸ்ட்டாக பார்த்துக்குது. ஒன்றுக்கு ரெண்டா நான் சொன்னல மக்களே, ஒன்றுக்கு ரெண்டாக தான் செய்வோம். டேஸ்ட் செம்மையாக இருக்குன்னு என்னால் வந்து பசியில் போட்டுருக்குதா. வணக்கம், ஹாய் மக்கள்ஸ். வணக்கம் மக்கள்ஸ். ஆமாம் பண்ணிக்குவாங்க. சரி ரைட்டு. போன வீடியோவில் வந்து நம்ம ஊர்லேருந்து நானும் நம்ம முகந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் கடந்து ஈரோடு கிழக்கு மாவட்டத்திலிருந்து மேற்கு மாவட்ட எல்லையான சத்தியமங்கலம் பண்ணாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்சூர் மாமனுடைய மாமியார் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து வரும்போது வந்து நொங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட்ருக்காங்க. எப்படி நல்லா இருக்கா நொங்கு? நல்லா இருக்கா? ஓகே மாமா. தகிட. சரி ஓகே மக்களே, நாங்கள் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வாத்துக்கறி வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. போன உடனே சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். பட் ஆனால் வாம வந்து வாத்துக்கறி வறுக்காமல் வச்சிருக்காரு. இனிமேல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாத்துக்கறியை செய்ய போகிறோம். செஞ்சு இந்த வீடியோவில் தரமாக சாப்பிட்றோம். இதுதான் இந்த வீடியோ. சரிங்களா மாப்பிள? இதான் நம்ம முகுந்து இங்கே இருக்கான். எப்படி இருக்கு இந்த ஏரியா? நல்லா இருக்குல்ல? ஃபாரஸ்ட்டும் இருக்கிறது. நான் முகுந்து கிட்ட யானையெல்லாம் கேட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். என்னோட வேலை தான் கூட்டி கொண்டு காமிக்கிறேன். என்ன சரிங்க மக்களே, அவ்வளோதான். எல்லாம் படப்படன்னு பார்க்கலாங்க. இதை பாருங்க, இதுதான் மாமனுடைய மாமியார் வீடு. அடுத்து வந்து புது வீடு கட்ட போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பழைய வீடு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு கட்டுத்தர எல்லாமே பேக் கேமரா காமிக்கிறவாங்க மக்களே. குட்டியா? அட ஆமாங்க. எங்கே பாருங்க, மாட்டுக்கன்று குட்டி பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க மக்கள். பாருங்க மக்களே, அதான் அங்கே பாருங்க சேவல். பாடுறா ஓகே ரெடி செட்டு உனக்கு ஓகேவா? 2 பேர் இருக்காங்க பாரு. அது அவரு உங்க சித்தப்பா? யார் அவரு? அப்புச்சி. ரைட் மறந்து போச்சு அடையாளம். ஏங்க நல்லா இருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் வந்தேன். இல்லை காட்டுக்கால வேலைங்களா? சரி இல்லை கவட மோடெல்லாம் பாடு விடுற பாட்டாளிங்க மக்களே. இங்கே பாருங்களா, காட்டுக்கால் அலைஞ்சிட்டு வந்து நல்லா வேத்து பூத்து நிற்கிறாரு பாபா. இதுதான் வந்து மன்சூர் மாமனுடைய மாமனார். சரிங்களா? அதெல்லாம் பாருங்களா, மாடு, நாட்டு மாடு. ஓகே, கட்டுத்தார வீடு. இது வந்து அம்மாயி, அதாவது இவனுடைய மாப்பிள்ளையுடைய அம்மாயி அப்புச்சி. ஓகேங்களா? அப்புறம் அப்படியே எங்கிட்ட வந்து அப்படின்னா மன்சூர் மாமன் காரு. தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். உள்ளே வந்த உடனே இங்கே ஒரு கிரேடனு, அம்மாடி இந்த பாருங்க, இங்கே ஒரு கிரேடனு. இந்த 2 கிரேடனு வந்து சத்தியமங்கலத்துக்காரனுங்க இல்லை, விளக்கேற்றிக்காரனுங்க. எனக்கே தெரியல, நான் இங்கே இதுக்கு வாங்கி போட்டிருக்க கட்டி வச்சிருக்காருன்னு நினச்சேன். அப்புறம் சொன்னார், மாப்பிள்ளலாம் நம்ம வீட்டு நாய் தான் மாப்பிள்ள, அங்கேருந்து வரும்போது 100 கிலோமீட்டர் இங்கே பிடிச்சிட்டு வந்துடுறது, சோறு ஓடுறதுக்கு அங்கே ஆள் இல்லை, அதனால வந்து இங்கே பிடிச்சிட்டு வந்துடுறது, கார்லேயே ஏற்றிட்டு வந்துடுறாராமா. இருமாப்பிள்ள வரும்போது வந்து இந்த ஈகோ கார் இருக்கலாங்க, இதில் ஏற்றிட்டு வந்துடுறது, மறுபடியும் போகும்போது மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுறது. சரி ரைட்டுங்க. தொட்டி இருக்கா? குளிக்கலாமா? ஓகே, என்ஜாய் பண்ணுறோம். ஓகே மாப்பிள்ள, ஓகே ஜாலி பண்ணுறோம். ஹே ஓகே மாப்பிள்ள. இதான் மன்சூர் மாமனுடைய. சரிங்க மாம்சு. இதுதான் மன்சூர் மாமனுடைய பொண்ணு, இளையவா. அங்கே என்ன தொட்டியா? குளிக்கலாமா?
ஆஹா இங்கே வர இங்கே ஒரு நாய் பாருங்க மக்களை தொட்டி ஜாலியாக குளிக்கலாம். நம்ம குளிக்க முடியாது, இல்லை சின்ன சிறுசுகளை குளிக்கலாம். எல்லாரும் குளிக்கலாமா? ஆஹா ஓகே 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 சூப்பர் சூப்பர். சரி ஓகே மக்களே, என்ஜாய் பண்ணுறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சமையலை செய்கிறோம். அடுத்து அத்தை வாருங்க மக்களே, சமையல் செய்கிறதுக்கு எல்லாம் இது பூசுகிறாங்க. சட்டிக்கு வந்து சாம்பல் பூசுகிறாங்க. பூசி போட்டு அப்புறம் எல்லாம் செய்ய வேண்டியது. வாங்க பார்ப்போம். என்ன சாமி? ஓகே 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 சரிங்க மக்களே, வாருங்கள் பார்ப்போம். லட்சுமியா? ஆஹா இப்போ பெரிய யூடியூபர் ஆகி விளையாடுறது வருங்காலத்தில். நம்மளை கூட பயங்கரம் பேசுறியா? ஓகே மாம்சு. எங்க மக்களே இங்கே பாருங்க, பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டு சரி அப்புறம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா தலையை வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து பாராட்டு இருக்குது. இங்கே பாருங்க, அடுப்பை சட்டியில் அடுப்பில் சட்டி வச்சு விட்டார் மாம்சே. அவ்வளோதான், கிருட்டு சமையல். எல்லாம் வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் பார்க்க போகிறீங்க மக்களே. இங்கே பாருங்க, அதெல்லாம் அத்தை வந்து இது பண்ணாங்க இல்லைங்க, சாம்பல் பூசினாங்கல்ல, அதில் வந்து அப்படி தூக்கி அடுப்பில் வச்சு விட்டாப்புல. 4 தக்காளி வச்சுருக்கிறாப்புல, என்ன வச்சுருக்காப்புலன்னு தெரியல. என்ன மாமா வேலை செஞ்சீங்க காலையிலேருந்து? சுத்தம் பண்ணீங்களா? சரி ஓகே ரைட்டுங்க. வாழையா? ஆனால் நல்ல பசுமையான ஏரியா. அந்த இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க மக்களே. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ இருக்குது. அதை வந்து இந்த வீடியோ முடியும் போது கூட எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த ஏரியா அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எண்ணெய் ஊற்றுறாரு. சரிங்களா? ஓகே சோம்பு ரைட்டு. எண்ணெய் கொதிச்சு உடனே சோம்பு போடுவாப்பிள்ளைங்க. சோம்பு போடுறப்ப சொல்லுங்க. அவ்வளோதான், இதுதான் நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் மக்கள் விரும்புவாங்க. அதனால என்னக்கா இல்லை என்னக்கா இந்த சாணியில் இருந்ததே செடி முளைக்குது, செடிகள் இருந்ததே நம்ம காய்கறி திங்கிறா. அப்புறம் இடத்த போய் அக்கா சொல்லுதுங்க, மன்சூர் மாமனுடைய ஒய்ஃப் அக்கா சொல்லுது, என்ன தண்டியில் கடுக்க வைக்காது சமைக்கிற இதை வீடியோ எடுத்து போடுறேன் அப்படிங்குது. அதான் சொன்னேன் நான். இதுதான் மக்களே கிராமம்னா கிராமம் மட்டும் தான் காமிக்கணும். ரைட்டு. அடுத்தது மாமன் வந்து சோம்பை கையில் வச்சிருக்காரு. பாருங்க சோம்பு உள்ள. ஓகே சோம்பு போட்டாச்சுங்க. அடுத்து கடுகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்காவே போடுறாங்க. ரைட், கடுகு முல்லை போட்டாச்சு மக்களே. கரண்டி எடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. கருவேப்பிலை நீங்களே போடுங்க மாமா. கொடுங்க இந்தாக்கா. ரைட். அடுத்து வந்து மாமே கருவேப்பிலையா? ஓகே மாமே, உருவி போடுங்க மாமே. மக்களே மாமின் சமையல் வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா? பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் டச் இப்படி கொடுக்குறாருன்னு. போட்டு விடு மாமே. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பாருங்க. கட்டுக்கெல்லாம் பொறியின்னு அப்படிங்கிறாரு. அப்படித்தானுங்க மக்களே, எல்லாம் போட்டு விட்டாச்சு. எல்லாம் பாருங்க எப்படி எல்லாம் கருவேப்பிலாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் காட்டுக்கால வரைக்கிறதா. சோக்கா போச்சு. வெங்காயம் ஓகே மாமே. சின்ன வெங்காயம் மக்களே, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கு. அதை இடிச்சு வச்சிருக்கீங்களா? மாமன் ஸ்டைலு. அதான் மக்கள் உங்களுக்கு தெரியுமில்ல, மாமன் ஸ்டைலு. சின்ன வெங்காயத்தை இடிச்சு வச்சா கிரேவியாக வரும்னு சொல்லி அப்போ இடித்து வச்சுட்டாப்புல, அரைச்சி வச்சுட்டாப்புல. அப்புறம் அதை பெரிய வெங்காயம், நடுத்தர வெங்காயம். நடுத்தர வெங்காயத்தை உள்ளே போட்டு விட்றாப்புல, இறக்கி விட்றாரு தலைவர். பாருங்கள் மக்களே, வேறு மாதிரி இருக்கும் சமையல் டேஸ்ட். இந்த மாதிரி வந்து பார்த்து செய்யறத ஒன்றுக்கு நேரம் செஞ்சு பாருங்க, சமையல் அட்டகாசமாக இருக்குது. அங்கே ஒரு மாதுளம்பழம் இருக்குது. அப்புறமேல ஆட்டை போட்டுருவோம். கரண்டி வராத, இன்னும் கொண்டு வராத கரண்டுச்சுன்னா அது சூரியனே தொலை விடுறாரு. கத்தி அவ்வளோதான், ஈரோட்டுக்காரனு கத்தியே கரண்டி. ரைட்டு. அடுப்பு மட்டும் எரிச்சு விடும். ஓகேங்க மக்களே, கரண்டியும் வந்து விட்டது, அரிக்கி வந்துருச்சு. எல்லாம் போட்டு ஜம்முன்னு பண்ணுறோம். இந்த கல்லை தெல்லுகல ஏங்க மக்கள் அடுத்து பாருங்க, குட்டி மன்சூரு. என்ன மன்சூரு? கோவக்காயா சாப்பிட்றீங்களா? கோக்கா சாப்பிடுவீங்களா? ஆஃபீஸ் கோவக்கா. எங்கே பாருங்க மக்களே, கோவக்காயெல்லாம் எப்படி திங்கிதுக்குன்னு மறுக்குன்னு. சூப்பர் போங்க. நெக்ஸ்ட் டைம் மாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட சொல்லாமையே உள்ள வந்து வரமிளகாய் எடுத்து பிச்சு போட்டுட்டு இருக்கிறாரு.
எடுத்துக்கிட்டு இருக்கிற மாப்பிள்ள. ஓகே மாமா, அங்கே பாருங்க மக்களே, வரமிளகாய் எடுத்து ஜம் ஜம்னு உள்ள போட்டு விட்டுருக்கிறார். அப்பா விதை அம்மாய்க்கு வேணுமாமா? நான் விதையோட போட்டுக்கிறேன். மக்களே அடுத்து பாருங்க தக்காளி. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து மாம ஸ்டைலு மகத்து உந்தியா. தக்காளி எல்லாம் வச்சு அறியறதெல்லாம் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறாங்களே கட்டிங் டேபிள் வாங்கல, அதெல்லாம் கிடையாது. கைதை கட்டிங் டேபிள் ஏமாம்மா, அப்படியே வச்சு 4 அறுத்து 3 போடுறது, 4 அறுத்து 16 போடுறது ஏமாம்மா, அப்படித்தான் மேட்ரு. மக்களை இப்படி ஒரு நாள் சமையல் செஞ்சு பாருங்க, உண்மையாலும் சொல்கிறேன், அது வேற மாதிரி இருக்குங்க. அது பார்த்து சமையல் செஞ்சோம்னு வைங்க, அதை கிக் இருக்காது சும்மா. ஆனால் போட வேண்டியதெல்லாம் போடணும், ஆனால் அப்படியே ஒரு இயல்பாக பண்ணணும், வேற மாதிரி இருக்கு. அப்படியே சோக்கா போச்சுங்க மக்களே. உள்ள தக்காளி போட்டு விட்டாப்புல, இல்லை எண்ணெய் ஊற்றினாப்புல, கடுகு போட்டாப்புல, சோம்பு போட்டாப்புல, கறி. இப்போ தான் மெயின் ஐட்டமே வருது, கறினால இங்கே வெறியாவது மனுஷனுக்கு. மாமா அடுத்து என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க மக்களே. இடிச்சது, அதான் இடிச்சது இஞ்சி பூண்டு, இடிச்ச இஞ்சி பூண்டு. ராவா இடிச்ச இஞ்சி பூண்டுங்க, இயற்கை. அப்படி மக்கள் அடுத்து பாருங்கள், நம்ம அத்தையார் வந்து கறி எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். போட்டுவிடுங்க அத்தை. அப்படி பாருங்க மக்களே, உள்ள வந்து வாத்துக்கறி, வெட்டி வச்ச வாத்துக்கறி உள்ள போட்டாரு. வெட்டி வச்ச வாத்துக்கறி. அத்தை வேடியை பார்ப்பாங்களாட்டு இருக்குதுங்க மக்களே. பார்த்தீங்களா வேடியா? இசிப்பாப்பல அப்படின்னா மக்களே, கறி வந்து வச்சு இழுக்கிறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து கொங்கு ஸ்லாங். இதெல்லாம் பழமையான கொங்கு ஸ்லாங். மாமா அடுத்து என்ன மாமா, மஞ்சப்பொடியா? மஞ்சப்பொடி மாப்பிள்ள. ஓகே மாமா. அடுப்பு பார்த்தீங்கன்னா அத்தை மாமியார் வந்து பார்த்தீங்க போல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க, இல்லை ஜாலியாக பேசிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து படத்தில் தான் பார்க்க முடியும். அவ்வளோதான் சோக்கா போச்சு. மகனாலே அதான் அடுத்தா, மகனுக்கு அடுத்த மருமகன், தங்கமான மருமகன், மன்சூர் மருமகன். பாருங்க மக்களே, உள்ளே போட்டு எல்லாம் அந்த கறி போட்டு மஞ்சப்பொடி வந்து ஆன்டி பாக்டீரியா மஞ்சப்பொடி போட்டுட்டு உள்ளே ஒரு கிளறி கிண்டி விட்றாரு மன்சூர் மாம்சு. இப்போவே அள்ளி சாப்பிடலாம் போல் இருக்குது, பட் வெந்திருக்காது. மக்களே அடுத்து பாருங்கள், ஒரு கிளறி விட்டு அடா சோக்கா இருக்குது. கறி மசாலா போட்டுடலாமாம்மா. அடுத்து பாருங்கள் மக்களே, கறி மசாலா வந்து மாமா வந்து உள்ளே வந்து போட்டு விட்றாரு. வாத்துக்கறிக்கு கறி மசாலா எத்தனை மாமா? 50 கிராமா? 50 கிராம். வாத்துக்கறி எத்தனை கிலோ மாமா? வாத்துக்கறி ஒரு 2 கிலோ. 2 கிலோ. ஓகே. கிருட்டு மசாலா ஒரு 25 கிராம். 25 கிராம் மட்டன் மசாலா போடுங்க மாமே. பரவாயில்ல மாமே, நான் கூட சரி செஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன். இங்கே வந்து செய்யறதும் பரவாயில்ல, ஒரு வீடியோ கொடுத்துட்டீங்க வாங்க. எனக்கு எதனால் செய்யலை? தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஏன் மாமா எதனால் நேற்றே வாத்து பிடிச்சோன்னு எதனால் செய்யலை? மாப்பிள்ள சரி நீ வருவ ஒன்று, காலையிலிருந்து தோட்டத்திலே வேலை அதிகம், அதனால் 2 in 1 ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஆஹா மக்களே பாருங்கள், நல்லா மசாலா கிசாலாலாம் போட்டு எல்லாம் ஒன்றெல்லாம் ஒட்டி அப்படியே அந்த எண்ணெயில் வந்து தீயில் அப்படியே இதாகிட்டு சொருகிட்டு இருக்குது. அப்படியே பாருங்கடி என்னென்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்லா மனுஷன் பாவம் எல்லாம் பாட்டாளிங்க. இன்னைக்கு காலையிலேருந்து வேலையை செஞ்சு போட்டு வந்து சம்முன்னு கறி வறுத்துக்கிட்டு இருக்கிறார். அத்தை ஓகே, உப்பு போட்டுடலாங்களா? ஓகேங்க அத்தை, போட்டு விடுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க மக்களே, கல் உப்பு. அப்படி தண்ணி இந்த கொண்டு போயிருங்க. எல்லாம் ஆர்டர் வில்ல பறக்குது ஐயா. மருமகன் சொன்னால் தட்டுறதில்லை. என்னமாமா ரகசியம்? நல்லா பிடிச்சேன். சிம்ம ராசினாலே அப்படித்தா அடங்கித்தான் இருக்கணும். அடங்கித்தான் இருக்கணும்.
சிம்மராசி வேலை செய்யுது. சரத்குமார் நம்ம அண்ணன் சரத்குமார் படம் ஒன்று சிம்மராசின்னு சொல்லி வெளியே வந்தது. ஏமாமா சிம்மராசிக்கு அவ்வளோ மகத்துவம் போல. மோக மாமனும் சிம்மராசி, மன்சூர் மாமனும் சிம்மராசி. அவர் மகன், அவர் உத்தர நட்சத்திரம், நம்மளுக்கு மகன். ஓ, அவர் உத்தர நட்சத்திரம், இவர் மக நட்சத்திரம். மாமா அத்தை அடுத்தது தண்ணி. ஓகே, இது என்ன தண்ணி? வெறுந்தண்ணியா? வெறுந்தண்ணி. சாராய தண்ணி நினச்சிட்டிங்களாங்கிறாங்க. அது ஊற்றலாம் நல்லா தாங்க இருக்குது. வேறு மாதிரி கறி நல்லா புசு புசுன்னு வெந்து போயிரு. அடாடாடாடாடா மக்களே, வேற மாதிரிங்க. ஜம் ஜம்னு உள்ள தண்ணி ஊற்றி விட்டாரு மாமே. அவ்வளோதான் நட தெரியுது. அவ்வளோதான். அவ்வளோதான். பாருங்க மக்களே, அவங்க பேச ஸ்லாங் மட்டும் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கு. அப்புறமேல் மாமனை பேச வைக்கிறேன். மாமா பேர் என்ன மாமே? நடராஜ் மாமே. வேற மாதிரி இல்லை பாருங்க, ஸ்லாங்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, செமையாக இருக்குது. அந்த சத்தியமங்கலம் மலைக்கு மேலே பேசுவாங்களா, மலைக்காரங்க பேசுவாங்களா, அதே மாதிரி பேசுவாங்க. நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. பார்த்தார் மாமா. வெந்திருக்குமா? சரி, கொஞ்சம் கார உப்பு மட்டும் பார்த்துருங்க மாப்பிள்ள. சரி மாமா, கொடுங்கம்மா. மக்கள் நான் கொஞ்சம் நமங்குது ஊற்றி விடுங்க மாமா. நம்மள பச்சைக்கறியே இறங்கிறாரு. பக்குவமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. அங்கிள் போய் மோட்டர் விடுங்க. போங்க, நாங்கள் குளிக்கிறோம். அதிகாரம் பறக்குதுங்களா? நீ அடுப்பு பார்த்துக்க, நாங்கள் குளிச்சுட்டு. சரிங்க மக்களே, அப்படியே நம்ம குட்டி மன்சூரி காமிச்சதில்லைங்க, அந்த குட்டி குளம், அதில் போய் இப்போ நம்ம வந்து ஜம்னு தாண்டி என்ஜாய் பண்ணுறோம். இந்த பக்கமெல்லாம் பாருங்க மக்களே, இருங்க காமிக்கிறேன். அந்த பக்கம் பூச்செடி, அதாவது இந்த சத்தியமங்கலம் ஏரியாவில் பூ வந்து முல்லைப்பூ போய் ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துருக்கு மாப்பிள்ள. அதாவது இந்த ஏரியாவில் வந்து இதில் போயிரு மாப்பிள்ள. இருக்குதா, இந்த பக்கம் இப்படி காமிச்சிட்றேன். அதாவது இங்கே வந்து பல்வேறுபட்ட வெள்ளாமை வைப்பாங்க மக்களே. எல்லாம் பணம் வெள்ளாமதே, வாழை, புகையிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலையும் போடுறாங்க. முக்கியமாக பூக்கள் வந்து இந்த ஏரியாவில் நல்லா வந்து சேல்ஸுங்க. செம்மங்கி பூவு, மல்லிகைப்பூ, இந்த முல்லைப்பூ இருக்க மல்லங்க, அது எல்லாமே இதை இங்கே பாருங்களேன். இதை வருங்க மக்களே, தெரிகிறதா? எல்லாம் முல்லைப்பூ தான் மக்களே. நல்லா பூத்து பெருசாக பூக்கள் இல்லை, இதுக்கு மேலே பூக்கும் நினைக்கிறேன். காற்று காலம் ஆரம்பிச்சிருச்சு, என்னென்னு தெரில. பட் சீசன் பற்றி நம்மளுக்கு தெரில. இங்கெல்லாம் பூத்துருக்கு. இதை இதே மாதிரி தாங்க எல்லாம் பாருங்கள். அங்கே கண்ணு தூரம் பாருங்கள் மக்கள், எல்லாம் வாழையே தாங்க. இது வந்து மன்சூர் மாம் தோட்டம், எல்லாம் சொட்டு பாசனம் போட்டு எல்லாம் கடலை போட்டுருக்குறாங்க. அடுத்து அந்த பக்கம் வந்து மன்சூர் மாமனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முல்லைப்பூ வச்சுருப்பாங்களாட்டுருக்கு. அதே மாதிரி எடுமாப்பில் அப்படின்னாப்பில் வாங்க ஒரு வாட்டி பார்த்துருவோம். டீப் வில்லேஜுங்க மக்களே. அங்கெல்லாம் பாருங்கள் புகையில, இந்த புகையில நம்ம பீடி பிடிக்கிற மாதிரி பீடி தர வாரீங்களா, பூவே ஊற்றுருச்சு அந்த பக்கமெல்லாம். இந்த அதெல்லாம் மனுஷன் மாமன் தோட்டம் தான். வாவ் மக்கள், இப்போ தான் ஒரு சைடு லைட்டாக கொதி விட ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே சுற்றிலும் மாமே வேட்டு மாப்பிள்ள, நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் மாப்பிள்ள. சரிங்க மாமா, பண்ணாரி போயிட்டு வந்துடலாம். ஓகே 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 ஓகே. பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு, என்ன அம்மன் கோயில் தானே? பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு இப்போ நம்ம கிளம்புறோம். குளிச்சு போட்டு சரிங்களா, போயிட்டு ஜம்முன்னு வந்து கும்முன்னு சாப்பிட்றோம். பசி இப்போவே கொலை கில்லுது. குளிச்சா அதுக்கு மேலே இருக்குது, அங்கே போயிட்டு வந்து அதுக்கு மேலே இருக்குது. இங்கே பாருங்க, முகுந்து பாருங்க. ஓய் குளிக்க போகலாமா? ஓகே, குளிக்கலாம் மாப்பிள. நீ இது சட்டை கட்டிட்டு சட்டை குளி. ஆமா, அது அங்க கொடைக்கானல். இங்க பக்கத்துல என்ன ஒரு ஊரு சொல்லுவாங்களே. அப்பா 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 அங்க இருக்குல்ல, அது என்ன ஊரு? கோயம்புத்தூர். அங்க ஏரோப்ளாட் இருக்குது. ஏரோப்ளானா? எல்லாம் பார்த்தலாம்டா விடுமாப்ல, எல்லாம் ஏரோப்ளான் நீ ஓட்டலாம் விடு. சரிங்க மக்களே, எல்லாம் கழட்டி போய் எல்லாம் ஒன்றா தாண்டுற, ஜாலியாக குளிக்கிறோம். அவ்வளோதான். ஹே இறங்க
போடு தகிட தகிட. இங்க பாருங்க மக்களே, வில்லேஜ் ஸ்விம்மிங் பூலு. யா மாமா குழந்தைங்க தான் குளிக்குதுண்ணா. இங்க பாருங்க. அப்புறம் போட்டுக்கலாம். குளிக்கிறானா? இப்போ முக்கிய போடக்கூடாதுன்னு மாப்பிள்ள வா குளிக்கலாம். வர 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 எல்லாம் என்ஜாய் பண்றாங்க மக்கள். என்ஜாய். நல்லா இருக்கா? இங்க பாருங்க, எனக்கு இடுப்பறிக்கு வருதுங்க. தொட்டியினுடைய சைஸ் பாருங்க, இத்தனோட தொட்டிக்குள்ள 1 2 3 4 5 ஜீவன் குளிக்குது ஐயா. இரு மாமே மாப்பிள்ள எல்லாம் ரெடி. எல்லாம் ரெடியா? ரெடி. பையனு பையனு கொத்தமல்லி தலைமாப்பிள்ள பிச்சு போடுங்க. போடலாமா? அவ்வளோதான் மக்களே. இங்கே பார்த்தீங்களா இல்லையா? அடா 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 அடாடா, தாரமாக பண்ணிவிட்டார் ஐயா. மணக்குது. செம்மையாக இருக்குதுங்க மக்கள். இங்கே பாருங்க மக்கள், அடா 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 செம்ம கிரேவி. குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள மனுஷன் சம்பவம் பண்ணி விட்டாரு. ஆஹா மாமா, அப்போ விரவெடுப்பு தான்ல, தன்னை பேல கடி கடி ஆயிடுச்சாருங்க. மாமா எப்படி வாசம் அடிக்குது? சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குதா? சரிங்க மாமா. அத்தை இந்தாங்க, அத்தை கொண்டு போயிருங்க. அது இறக்கிடலாமா? ம் கையில ஓகே மாமா, சூப்பர். அப்படியே போட்டோ எடுத்துடலாம். ஓகே மக்கள், குளிச்சுட்டு ட்ரௌசரை மட்டும் மாற்றிக்கிட்டு ரீசெண்ட் அதே போட்டேன். என்னடா கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா பிளானை மாற்றியாச்சு. மன்சூர்வா வந்து நாளைக்கு காலையில் வந்து ஷிஃப்ட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், மாமா என்ன மாமா உடனே போய்ட்டா வந்தேன் அப்படின்னே, சரி அப்போ நாளைக்கு லீவ் போடுறா அப்படின்ட்டாப்புல. ஸோ வந்து நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறா. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே டீஷர்ட்டை போட்டாச்சு. கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் தான் போகிறோம். எந்த ஃபாரஸ்ட்னு யோசிக்கலாம் நைட்டு பார்த்தரலாம் விடுங்க. நான் சொல்லணும் நாளைக்கு காலையில் தான் பண்ணாரியம் கோயிலுக்கு போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே டிஸ்டப்பட்டாச்சு. இப்போ வந்து பசிக்கு உங்களுக்கே தெரியும், அங்கேருந்து வர போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வர மனுஷரும் வாட்ச் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்த ஒரு வாங்குறோம். நெக்ஸ்ட்டு இதை வரங்க, இது வந்து மன்சூர் மாமன் கிணறு. சரிங்களா? மன்சூர் மாமன் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரே ஒரு புள்ள. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற அத்தனை சொத்து மாமனுக்கே சாரும். விவரமான ஆளு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. மாமா அது உயிரோட தான் இருக்குது. அந்த பில்லுக்கடி இருக்குல்ல, அது உயிரோட தான் இருக்குது. அசைக்குது. அது உசுரோட இருக்குது மாப்பிள்ள. தேனி பத்தாது. யாரெல்லாம் 3 கிலோ 4 கிலோ சைஸ், இந்த சைஸ் வரும்போது தீனி வேணுமில்ல. அதான் ஏன் மாமா இப்போ சுத்தியுமே எல்லாம் பசுமையான தோட்டம் தான். இதெல்லாம் எப்படி எல்லாமே தண்ணி வசதியெல்லாம் எப்படி? தண்ணி தீன் தண்ணி வருது மாப்பிள்ள, டேம் தண்ணி. டேம் தண்ணியா? இந்த இங்கெல்லாம் தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. வேலை காலத்துலேயும் பஞ்சம் இல்லையா? கோடை காலத்துலையுமே? வேலை காலத்தில் எல்லாம் அந்த அளவுக்கு பஞ்சம் வந்தது இல்லை மாப்பிள்ள. தண்ணி கிணத்துல ஒரு மணி நேரமாச்சு ஓடு. இதே 80 அடியும் 90 அடியும் இருக்குது. அவ்வளோ கிணறு. போர் போட்டிருக்கீங்களா? போர் ஒன்று போட்டிருக்கிறேன். அது 600 அடி. அது தண்ணி இருக்குது. ஓகே சரிங்க மக்களே, வாங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பசிக்குது, எனக்கும் பசிக்குது, செம பசி. வாங்க மக்களே போய் சாப்பிடலாம். ஏற்றிட்டு வரேன். ஓகே காய்ஸ், எல்லாம் கையை கழுவிட்டு இருக்குது பாருங்க. அதில் சாப்பிடலாமா? கால் வலிக்குதா? சரி ஓகே மக்களே, வீட்டுக்கால வந்துட்டோம். சரிங்களா? பார்த்தீங்களா, இது வந்து ஹாலு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூமு. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹால், ரெண்டு ஹாலு. 2 ஹால் பெட்ரூம். இது பெட்ரூம் மக்களே. வேற மாதிரி எங்கேயும் படுத்துக்கலாம் மக்களே. என்னதான் மாடி வீட்டாலும் இந்த சொகை வராதுங்க. வாங்க சாப்பிடலாம். பாருங்க இலையோட வந்துட்டா அப்படி
இங்க பாருங்க மேலும் 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 இலை வந்துருச்சு ஐயா. எல்லாத்துக்கும் இலை. சாப்பிடலாமா? ஓகே தண்ணி தெளிக்கலாமா? போட்டு விடுமாமா, போட்டு விடுவோமா அப்படியே இங்கே நம்மளுக்கு. ஓகே மாப்பிள்ள இந்த மாப்பிள்ள கை கட்டு மாப்பிள்ள. அப்படியே அவ்வளோதான்டா. எங்கே வைக்க இப்படி இங்கே போடு, எடுத்து போடு, இங்கே போடு. அவ்வளோதான்டா. இந்த கொடுத்துரு அப்படியே. மக்கள் வெளியே உட்காரலான்னு சொன்னேன், பட் வெளியே உட்காந்தோம்னா இந்த ஒரு ஃபேன்லாம் இருக்காது மாப்பிள்ள, கொஞ்சம் அது வேறு நல்லா இருக்காது. இங்கே உட்காந்தா சூப்பராக இருக்கும் மாப்பிள்ள பண்ணாரு. கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், ஆனால் செமையாக இருக்கும். அவ்வளோதான் சாப்பாடு கரண்டி. மக்களே அடுத்து பாருங்கள் சாப்பாடு போடு. செம 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 பாருங்க மக்களே, பாருங்க வேற மாதிரி வேற மாதிரி. போது 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 போது. ஆஹா மக்கள் சுட 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 இருக்குதுங்க. என்னடா கையில் அள்ளி போடுறாங்க பார்க்குறீங்களா? சுட சுடத்தான் இருக்குது. அவங்கெல்லாம் களியெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் தான் அள்ளுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதே பழக்கத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன் அப்படி சுடுதுங்க, சாப்பாடு சுடுது, பொன்னி அரிசி சுடுது. குழந்தைகளுக்கு சிக்கனை கொடுங்க. ம் 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 ஓகே சிக்கனோட சாப்பிடுகிறார் முதல் இடத்துடன். எப்படி இருக்கு? வேற மாதிரியா? சிக்கனா? ஓகே மக்களே அடுத்து பாருங்க. அடா 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 போடா. எடுங்க எடுங்க எடுங்க. சூடா சூடா செஞ்ச வாத்துக்கறி போடு. மக்கள் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. ஆஹா மக்களே இங்கே சிக்கன் இருக்கு, இங்கே வாத்துக்கறி இருக்கு. முகுந்தே ரெண்டுமே இருக்கு. எப்படி இருக்கு? சாப்பிட்டு காலு என்னடா டே இங்கே பார்த்தாலே எச்சி உருதுற டே பையா. மாமே எப்படி நான் என்ன சாப்பிடவே இல்லை மாமே. நான் நம்மளால எடுத்துட்டு சொல்றேன். நம்மளால சொல்ல அல்டிமேட்டா? ஓகே வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு மக்களே. இதுக்கு மேலே நம்மளால பொறுக்க முடியாதுங்க. அப்படியே ஒரு பிசைஞ்சு கறியும் சேர்த்து ஒரு பிசைஞ்சு ஒரு பைட் விடுமா? ஆஹா சிக்கனு வேற மாதிரிங்க. வேற மாதிரிக்கா. பிராயே செம்ம சூப்பர் சூப்பர் சூப்பர். பசி கொலை பசி. மக்களோ அடுத்த கட்டமா பார்த்தீங்களா இல்லையா வாத்துக்கறி ஜம் ஜம்னு என்ன கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில். இங்கே பாருங்களேன் நல்லா வெந்துருச்சு தெரியுதுங்களா? சாப்பிட்லாமா? அப்படியே ஒரு கிரேவியில் டிப் பண்ணி வாத்துக்கறி சாப்பிட்டு போதே அடிச்சு அப்படியே மாமா. சத்தியமா வேற லெவலு. வாத்துக்கறி சொல்ல வார்த்தையே இல்லை. வேற மாதிரி சிக்கனோட ஒரு படி மேலே. நல்லா இருக்குல்ல? எப்படி வாத்துக்கறி எப்படியா? ஆனால் இந்த டேஸ்ட்டு நீங்கள் நல்ல வார்த்தையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. சாப்பிடுவோம் சார். செம்மங்க செம்ம. முதல்ல வச்ச வாத்துக்கறி க்ளோஸு, ரெண்டாவது வாத்துக்கறி வச்சாச்சு. சத்தியமாக சொல்கிறேங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க. சாப்பாடு வைங்க நல்லா பெட்டலாம். சாப்பாடு காக்குது மாமன் கொஞ்சம் காரசாரமான ஆளு. பெஞ்சுக்கு சாமி தண்ணி வேற வைக்குது. இருங்க தண்ணி குடிச்சு சாப்பிட்டு காரம். உங்களை அப்படியே வளர்த்திட்டாரு ஏன்டா ஏமாப்பிள்ள? மாமா சத்தியமா சொல்றேன் மாமா, வீடியோ கவலை இல்லை. எப்படித்தான் இவ்வளோ டேஸ்ட்டாக வாத்துக்கறி ஒன்றுக்கு ரெண்டா நான் சொன்னல மக்களே, ஒன்றுக்கு ரெண்டா தான் செய்வோம். டேஸ்ட் செம்மையாக இருக்குன்னு என்னால் வந்து பசியில் போட்டுருக்குதா? ஐயோ சத்தியமாக செம்ம டேஸ்ட்டுங்க.
நான் சார் ஃபர்ஸ்ட் நான் தான் வார்த்தை சாப்பிட்டேன். சாப்பாடு போடுங்க செம்ம. இங்க பாருங்க முகி வந்து தயிரோட சாப்பிட்டு மறுபடியும் வாத்துக்கறி வாங்கி இருக்கிறாரு. அதுல இருந்தே கண்டுபிடிக்கலாம் வாத்துக்கறி என்ன டேஸ்ட்னு சொல்லு சாமி. என்னோட காரமா இருந்தாலும் அண்ணாக்காரி அல்டிமேட். சாப்பிடு வயிறு நம்ம சாப்பிடு. மக்களே அடாடாடா 1க்கு 3 டைம் கறி வாங்கி திருப்தியாக சாப்பிட்டேன் மக்கள். வயிறு ரொம்ப சாப்பிட்டேன். மாம்சு செஞ்ச பக்குவம் நான் தூக்கத்துலேயே எந்திரிச்சு கையை நக்குவோம் போல மக்களே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஏதோ போட்டார் வச்சாருன்னு சொல்லி நம்ம நினச்சோம். அந்த விறகு மாமா வாங்க அந்த தூக்கத்தில்ங்கிற பாருங்க அது என்ன வருது. அந்த 1க்கு 2 செஞ்சார் பாருங்க விறகடுப்பில். அப்படி செஞ்சுருந்தாலும் கூட டேஸ்ட்டு வேறு மாதிரி மக்கள். இந்த மாதிரிலாம் செஞ்சு ஒரு கடையை ஒன்று போட்டோம் அப்படின்னா நாமதே அப்படிங்கிற மாதிரி பக்காவாக ஓட்டலா. மக்கள் சத்தியமாக சொல்லலாம் பேசக்கூட முடியல என்னால் இயல்பா. சூப்பராக சாப்பிட்டாச்சு. வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு. அடிப்பொலி. மறுபடியும் நாளைக்கு அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற மக்கள். இந்த பார்ட்டை இதோடு முடிச்சுக்கலாம். பாய் மக்கள்ஸ்.